பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் ராஜி வந்து அந்த சென்னை விஷயமா தான் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது விஷயமா பேசுகிறதா இருந்தால் தயவு செஞ்சு பேசாதப்பான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. மாமா எனக்கு அதில் கலந்துக்கணுன்ட்டு நிறையவே ஆர்வம் இருக்குது மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்றாங்க. உன்னோட இஷ்டம் என்னவோ பண்ணுப்பா, நான் அவ்வளோ தூரம் சொல்லியுமே முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீ போகிறதா இருந்தால் போய்க்கணும். சரி மாமா நான் போகிறேன் அப்படின்றாங்க. ஏங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? பின்ன போகிறேன்னு சொல்கிற பொண்ணு நான் என்ன பண்ணட்டோன்றாங்க. என் பேச்சை ஏதாச்சும் கேட்குதா? கேட்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கும் போது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏண்டி உன் மாமா இவ்வளோ தூரம் சொல்கிறாரு, ஆனால் அவருடைய பேச்சை கொஞ்சம் கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னடி அர்த்தம்ன்றாங்க. இங்கே பாரு ராஜி, நீ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்றாங்க. கொஞ்சமாச்சு அவர் சொல்கிறத கேளுடி. அவருக்கு நீ எந்த ஒரு மரியாதையும் கொடுக்காம இப்படி நடத்திட்டு இருக்காத்த. அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. நான் இப்போ அந்த டான்ஸ் ஷோவில் கலந்துக்கிட்டே ஆகணும் அத்தை, அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ராஜி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. டே கதிர, நீ ஏதாச்சும் சொல்லலாம்ல? நான் எல்லாம் சொல்லிட்டு அவள் கேட்க மாட்டேங்கிறா, கேட்காம அவளுடைய பிடிவாதம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே போயிடுவாங்க. உடனே மறுபடியும் பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருமா இது சரியாக வராதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை மாமா இது சரியாக வரும், கண்டிப்பாக நான் கலந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், கொஞ்சம் கூட என் பேச்சை கேட்க மாட்டியான்றாங்க. இந்த விஷயத்தில் நான் யாரோடைய பேச்சும் கேட்குறதா இல்லை, நான் ரொம்பவே தெளிவாக முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியாம்மா, யாரோடைய பேச்சையும் கேட்கறது இல்லைன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டல, அதுக்கப்புறம் நான் என்னம்மா சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது, உன்னோட இஷ்டம் என்னவோ அதை மட்டும் செய்வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராஜி மாமா. உங்களுடைய விருப்பம் அப்படின்றாங்க. நீதான்ப்பா உன்னுடைய விருப்பத்தைப்படி செய்யணும்னு சொல்கிறல, அப்படி இருக்கும் போது யார் என்ன சொன்னால் என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ராஜி ஃபீல் பண்ணுறாங்க. நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பரவாயில்லையே, இந்த குடும்பத்தில் நம்மளுக்கு அடுத்து ராஜி நல்லா தைரியமாக பேச ஆரம்பிச்சிட்டான்ட்டு செந்தில் மனசில் நினச்சி சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. ரூமுக்கு போகிறாங்க. கதிர்கிட்ட நான் கிளம்புறேன்றாங்க. அவ்வளோ தூரம் சொல்லியும் உனக்கு வீம்பு இல்லை, என்ன உனக்கு வீம்பு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அதே மாரி போய் தான் ஆகும்னா என்ன உனக்கு அப்படின்றாங்க. நான் போய் தான் ஆகுவேன், ஏன்னா நான் அந்த டான்ஸ் ஷோவில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க. கதிர் எவ்வளவோ சொல்கிறாங்கன்னு கேட்குறதில்ல. பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நீ என் கூட வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், வரியா அப்படின்றாங்க. கதிர் எதுவும் சொல்கிறதில்ல. பேக் பண்ணிவிட்டு வெளியே வருவாங்க. பேக் பண்ணிட்டு வரதை பார்த்துட்டு ஃபேமிலியே ஷாக் ஆகுறாங்க. அவ்வளோ தூரம் சொல்லியுமே இப்போ போய் ஆகணுமா? ஆமாம் அத்தை என்னை மன்னிச்சிடுங்க, நான் போய் தான் ஆகணுமாம்மா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா, வேறு வழி இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. என்னமோ பண்ணுப்பா, இவ்வளோ தூரம் சொல்லியும் நான் போயே திருவன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கல்லப்பா அப்படின்றாங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கதிரை நீமா போகிறேன்? ஆமாம் நானும் தான் ராஜி கூட போகிறேன். என்னவோ பண்ணுங்க, புருஷன் முன்னாடி சேர்ந்துட்டு என்னென்னவோ பண்ணுறீங்க, சொல்கிற எந்த ஒரு பேச்சையும் கேட்குறதே கிடையாது அப்படின்ட்டு கோவமாக கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கதிர் ராஜி போகிறாங்க. போகிற வழியில் சமாதானப்படுத்துகிறாங்க. கதிர் எவ்வளோ சொல்கிறாங்க, வேண்டாம் நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கணுவாங்க. எனக்காக தான் பண்ணுறேன்னு தெரியும் மனசில் நினைக்கிறாங்க. உனக்காக தான் பண்ணுறேன் சொன்னால் நீ அனுப்ப மாட்டேன்னு மனசில் நினைக்கிறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காத. நான் சென்னைக்கு போய் தான் ஆகணும், டான்ஸ் ஷோவில் கலந்துக்கிட்டு தான் ஆகணும், போகிறத வந்து தடுக்கணும்னு நினைக்காத அப்படின்றாங்க. இங்கே பாரு, நீ போகக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், நான் போய் ஆகுவேன்றாங்க. போய் ஆகணும்னா தனியாக போய்க்கோ. சரி நான் தனியாக போகிறேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உன்னால் தனியாக போக முடியுமா? ஏன் முடியாதா? வர பிரச்சனை எப்படி சமாளிச்சுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி தனியாக போயிடுவாங்க. கது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. செந்தில் என்னடா ஆச்சுன்னு ராஜி எங்கனோடனே தனியாக போயிட்டா. என்னடா சொல்லிட்டு இருக்க? நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கல, நான் டான்ஸ் ஷோவில் கலந்துக்காதுன்னு சொன்னேன், எனக்காக தான் இப்போ அவள் கலந்துக்க போராட்டி அந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு வந்துட்டேன். போகிறேன்னு சொன்னால அவள் போயிட்டு வந்துடுவானே அப்படின்றாங்க. அப்புறம் கதிர் வர்றதை பார்த்துட்டு ஃபேமிலியில் ஷாக் ஆகுறாங்க. அரிசி அண்ணி எங்கன்னா, அண்ணி எங்கே போயிட்டாங்க, நீ மட்டும் வந்திருக்க, வெளியே இருக்காக போல, போய் கூட்டிகிட்டு வரலான்னு மீனாவும் தங்கமயில கிளம்புறாங்க. வெளியே இல்லை, அவள் போயிட்டா. என்னது போயிட்டாளா, நீ ஏன் போகல அப்படின்றாங்க. நடந்த விஷயத்த அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க. நான் எவ்வளோ சொன்னால் அவள் என்னுடைய பேச்சை கேட்கல, அவள் போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பொட்ட பொண்ணை பஸ் ஸ்டாண்ட் கூட விட்டு வராமல் அப்படியே வந்திருக்கான், கூட்டிகிட்டு வர்றதுன்னு பாண்டியன் திட்டுறாங்க. கதிர் காதலே போட்டு கிளம்பி போயிடுவாங்க. கோமதி இருந்துட்டு அவ்வளோ வீம்பு போய் ஆகும்ன்ட்டு ஏன் தான் இப்படி பண்ணுறோட தெரியல. பாண்டியன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க, தனியாக போயிருக்கான்ட்டு. அப்புறம் ராஜி அங்கே எங்கன்னு கேட்டு சென்னை போயிடுவாங்க. மீனா கால் பண்ணி சென்னை ரீச் ஆகிட்டேன்னுவாங்க. பார்த்து பத்திரமா போன்றாங்க. சென்னை போயிட்டு கதிரை நினச்சி ராஜி ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.